வெளியூருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். திடீரென்று பார்த்த கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய நேரம் அது. உச்சி வெயில் மண்டையை பிளக்கக்கூடிய கொடூரமான வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒருவரை சுற்றி மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு துணியை எடுத்து அவருக்கு மக்கள் எல்லாம் நிழல் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். அவர் அந்த நிழலுக்கு கீழே ஆசுவாசம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இங்கே என்ன நடக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, இவர் நோன்பு வைத்திருக்கிறார். இவர் நோன்பு வைத்திருக்கின்றார். வெயிலின் சூடு தாங்க முடியாமல் அவர் மிகவும் சோர்வடைந்து போய்விட்டார். வெயில் அவரை நேரடியாக தாக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் அவருக்கெல்லாம் துணியை பிடித்துக் கொண்டு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெளியூர் பயணத்தில் இருக்கும் போது நோன்பு வைக்க வேண்டாம் என்றுதானே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். வைக்க கூடாது என்று சொல்லவில்லை, வைக்க வேண்டாம் என்கிறது ஒரு அறிவுறுத்தலாக சொல்லி இருக்கின்றான். அதற்கு என்ன பொருள்? உங்களுடைய உடலுக்கு அது ஏற்றுக்கொள்ளாது, உங்கள் உடல் தாங்காது என்று இருக்கும் பட்சத்தில் மார்க்கம் தந்திருக்கக்கூடிய சலுகையை தானே நீங்கள் பயன்படுத்தியிருக்க வேண்டும். அதை விட்டு அவரும் சிரமப்பட்டு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களை எல்லாம் சிரமப்படுத்தி அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் விட்டு ஏதோ ஒரு நோன்பாளிக்கு குடையை பிடித்துக் கொண்டிருந்தால் அவருக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம் என்பதை போல இப்படி எல்லோருடைய வேலையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உணர்த்தி காட்டுகின்றார்கள்.